தேவைகளை தேடி ஓடி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை இவங்கெல்லாம் பூர்த்தி செய்வாங்க, அவங்க பூர்த்தி செய்வாங்க, அவங்க நம்முடைய கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க, இவங்க நம்முடைய பிரச்சனை புரிஞ்சுப்பாங்க என்று சொல்லி யாரையோ எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், என்னிடம் வருபவருக்கு பசி இருக்காது, என்னிடம் வருபவருக்கு தாகம் இருக்காது, உங்கள் தாகத்தை உங்கள் பசியை நான் போக்குவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், அந்தோனியாவுடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த உன்னதமான நற்கனை ஆண்டவருக்கு முன்னாடி இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். முதல்ல நாம் ஆண்டவருக்கு, நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு, இந்த நாளை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் எல்லோரும் சேர்ந்து நம்மை வழி நடத்துகிற, வாழ்வளிக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, பராமரிக்கக்கூடிய, இந்த நொடி பொழுதும் நம்மை தன்னுடைய உள்ளங்கையில் வைத்து தாங்கக்கூடிய அந்த இயேசுவை நாம் போற்றுவோம், புகழுவோம். எல்லோரும் எழுந்து நின்று நாம் ஆண்டவருக்கு நம்முடைய புகழ்ச்சியை செலுத்துவோம். நான் சொல்ல நீங்கள் வார்த்தைகளை திருப்பி சொல்லி நாம் ஆண்டவரை புகழ்வோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை வணங்குகிறோம், இயேசுவே உம்மை வணங்குகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயமானவரை உம்மை போற்றுகிறோம், அதிசயமான தேவனை உம்மை போற்றுகிறோம், ஆச்சரியமானவரை உம்மை போற்றுகிறோம், ஆச்சரியமான தேவனை போற்றுகிறோம், துதிகன மகிமைக்குரியவரை உம்மை போற்றுகிறோம், துதிகன மகிமைக்குரியவரை போற்றுகிறோம், போற்றுதற்குரிய ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், போற்றுதலுக்குரிய ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், புகழ்ச்சிக்குரிய ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், புகழ்ச்சிக்குரிய ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், வாழ்வை தருபவரே உம்மை போற்றுகிறோம், வாழ்வை தருபவரே உம்மை போற்றுகிறோம், மீட்பை கொடுப்பவரே உம்மை போற்றுகிறோம், மீட்பை கொடுப்பவரே உம்மை போற்றுகிறோம், வழி நடத்துபவரே உம்மை போற்றுகிறோம், வழி நடத்துபவரே உம்மை போற்றுகிறோம், வல்லமையுள்ள ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், வல்லமையுள்ள ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர். Praise the Lord, 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 Praise the Lord. Hallelujah, 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 Hallelujah. Hallelujah. நாம் ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த பாடல் வழியாக இன்னும் நாம் ஆண்டவரை போற்றுகிற விதமாய், ஆண்டவரை புகழ்கிற விதமாய், ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளுக்கு நன்றியை வெளிப்படுத்துகிற விதமாக, உயிருள்ள தேவன், வாழ்வு தரக்கூடிய கடவுள், நம்முடைய வணங்குவதற்கும் நம்முடைய போற்றுதற்குரிய கடவுள் நமக்கு முன்னாடி இருக்கிறார். நாம் எல்லோரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை புகழ்ந்து இப்பாடலை பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீண்டும் எந்த காலத்தில் சேர்ந்து எந்த நேரத்தில் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்முடைய கடவுள் துவக்கமாயிருக்கிறார், தொடக்கமுமாயிருக்கிறார். நம்முடைய கடவுள் முடிவாயிருக்கிறார். ஆண்டவரே துவக்கம், ஆண்டவரே முடிவாயிருக்கிறார். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. கடவுள் நம்முடைய சொந்தக்காரராயிருக்கிறார்.
நம்முடைய தந்தையாய், தாயாய், நம்முடைய உறவினராய், நண்பராய், தோழனாய் இருக்கிறார். ஆதியில் இருந்த கடவுள், தொடக்கத்தில் இருந்த கடவுள், என் தேவன் என்னுடைய சொந்தமாய் இருக்கிறார். பாடுவோம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் சேர்ந்து. நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்மை வழி நடத்தக்கூடிய கடவுள் இந்த தேவனாய் இருக்கிறார். வாழ்க்கையிலே நாம் நிம்மதி இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், மன அமைதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நாம் வாழ்க்கையிலே தளர்ந்து போகிற போது, நொந்து போகிற போது, வாழ்க்கையிலே கண்ணீர் விடுகிற போது, என் வாழ்க்கையிலே அவரே துணையாக இருக்கிறார். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, என் வாதையிலும் நீரே, என் பாதையிலும் நீரே. பாடுவோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நம்முடைய கடவுள் எங்கும் நிறைந்தவராயிருக்கிறார். எந்த இடத்திலும் நம்முடைய ஆண்டவர் இருக்கக்கூடிய கடவுளாய் இருக்கிறார். எங்கும், வானிலும், பூவிலும், ஆழியிலும், நம் ஆபத்திலும் இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கஷ்ட துன்பங்களிலே இந்த கடவுள் நம் உடன் இருக்கிறார். இஸ்ராயேல் மக்களோடு நடந்து சென்ற கடவுள், எம்மாவூஸ் சீடர்களோடு நடந்து சென்ற கடவுள், நம்முடைய ஆபத்தில் இந்த கடவுள் துணையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம், சொந்தம் பந்தங்கள் உங்களை விட்டு போகலாம், உங்களுடைய கஷ்டத்திலே உங்களை தனியாக விட்டுவிட்டு எல்லோரும் ஓடிவிடலாம். ஆனால் தேவன் உங்கள் ஆபத்தில் விடாத கடவுளாய், ஆபத்தில் உங்களை பின்தொடர்கிற கடவுளாய் இருக்கிறார். பாடுவோம். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் 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 துதிப்பேன். Praise the Lord. 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 இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. அமர்வோம். பின்னாடி கொஞ்சம் முன்னாடி கூட வந்துடலாம். பின்னாடி இருப்பவர்கள் கொஞ்சம் முன்பாக வந்து கூட அமர்ந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய 3வது செவ்வாய்க்கிழமை, இந்த கடுமையான வெயிலும் கூட அந்தோனியாருடைய கோயிலுக்கு போகணும்,
பாலவாக்கம் போகணும். அங்கே நடைபெறக்கூடிய வழிபாடில் பங்கெடுக்க வேண்டும். அப்படி போயிட்டு வந்தால் கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கடவுளுடைய கிருபை நம்முடைய குடும்பத்துக்கு கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இயேசுனுடைய வல்லமையுள்ள பிரசன்னம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய எல்லா வேலைகள் பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் இந்த தெய்வீக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நான் ஏற்கனவே இந்த ஆராதனுடைய தொடக்கத்தில் இன்றைய திருப்பலிக்கு வாசிக்கப் போகிற நற்செய்தி வாசகத்தை வாசித்து தான் இந்த நற்கனை ஆராதனையை துவங்கினேன். இன்றைய வாசகம் யோவா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் எடுத்திருக்கிறோம். அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பலிக்கு அந்த வாசகம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகத்தையே இன்றைய நற்கனை ஆராதனைக்கு நாம் எடுத்து தியானிக்கலாம் என்று அதை நான் எடுத்திருக்கிறேன். இன்றைய வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வாசகத்தின் வழியாக ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2-3 நாட்களுக்கு முன்னாடி நாம் திருப்பலியில் படித்த அந்த நற்செய்தி வாசகத்தை நாம் கொஞ்சம் பின்னோக்கி போக வேண்டும். இன்றைய வாசகம் 6ஆம் அதிகாரத்தில் நடுவில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் வசனத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 30 இறைவாக்கியங்கள் 1 முதல் 30ஆம் வசனம் வரையிலும் என்ன இருந்தது என்று நாம் தெரிந்து கொண்டால்தான் இன்றைய வாசகம் எந்த கான்டெக்ஸ்டில் எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இப்படி பேசுகிறாரு என்பது நமக்கு புரியும். பிரியமானவர்களே, கடந்த வெள்ளிக்கிழமை இந்த யோவா நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்க துவங்கினோம் திருப்பலியில். அப்போ நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கலிலேயா கடற்கரை ஓரமாக போவார் தன்னுடைய சீடர்களோட. அங்கே நிறைய கூட்டம் இருக்கும். அப்போ இயேசு அவர்களுக்கு போதிப்பார். நீண்ட நேரம் போதித்த பின்னாடி தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்லுவார், அவங்க ரொம்ப களைப்பாக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க, எனவே அவங்களுக்கு ஏதாவது அப்பங்களை கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் என்று இயேசு சொல்லுகிறார். ஆனால் சீடர்கள் சொல்லுவாங்க, 5000 பேர் 5000க்கு மேலே பேர் இருக்கிறாங்க, பெருங்கூட்டம் இருக்கிறது, இவங்களுக்கு எப்படி நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும்? ஒரு 100 பேருக்கு கொடுத்தாவே நமக்கு இப்போல்லாம் கஷ்டமாக இருக்கிறது. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு வந்து முடிஞ்சால் வாங்க, ஒரு காலத்தில் கண்டிப்பாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம் இல்லைங்களா? கண்டிப்பாக வாங்க, குடும்பத்தோடு வாருங்க. குடும்பம் மட்டுமல்ல, குடும்பமும் சுற்றமும். இன்றைக்கி முடிஞ்சால் வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். சமாளிக்க முடியல, செலவினங்களை சமாளிக்க முடியல, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடியல, அவ்வளோ செலவினங்கள். இப்போ சீடர்கள் சொல்கிறாங்க இயேசுக்கிட்ட, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உணவு உண்டு ஆண்களுடைய எண்ணிக்கை 5000 அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்போ பெண்கள் இருப்பாங்க. இப்போ இந்த கோயிலை பார்த்தோம்னா ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமான, பெண்கள் தான் அதிகம். அப்போ அன்றைய சூழ்நிலையில் ஆண்களே 5000 அப்படின்னா பெண்கள் எத்தனை பேர் போயிருப்பாங்க, குழந்தைகள் எத்தனை பேர் போயிருப்பாங்க. அப்போ அது வந்து டபுள் தி அமௌண்ட், 5000 சொன்னால் 10,000 பேர் இருந்திருப்பாங்க. அப்போ எவ்வளவு பேருக்கு உணவு கொடுங்க அப்படி இயேசு சொல்லுவீங்க போது சீடர்கள் கேட்ட கேள்வி நியாயம்தான். எப்படி கொடுக்க முடியும்? 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் போதுமான அப்பம் கிடைக்காதே அப்படின்னு சொல்கிறார். சீடர்கள் சொல்கிறாங்க. இயேசு அந்த 5000 பேருக்கு அப்பத்தை கொடுக்கிறார். அதை நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்த பகுதி. 5000 பேருக்கு அப்பங்களை கொடுக்கிறார். 5000 உணவுண்ட ஆண்களின் எண்ணிக்கை 5000 அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்பங்களை பகிர்ந்து கொடுத்துட்டார். இப்போது எல்லாம் போய் நான் சீடர்கள் அக்கறைக்கு போக சொல்கிறாங்க. போட்டு எடுத்து போகிறாங்க. இங்கே மக்கள் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. சீடர்கள் இப்போது படகுல இரவு வேலை, அன்றைக்கி மாலையில் எல்லாம் முடிஞ்சு, பந்தியெல்லாம் முடிஞ்சிச்சு, மக்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சீடர்கள் படகை எடுத்துக்கொண்டு கடலில் போகிறார்கள். இயேசு அங்கேயே இருக்கிறார். என்ன நடந்தது? அன்றைக்கி நைட்டு படகு போய்கொண்டிருக்கிறது. பலமான காற்று, புயல், கடல் கொந்தளிக்கிறது. சீடர்களை ஒரு 4 பேர் மீனவர்கள் இருக்கிறார்கள். பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா.
பல காலம் படகு ஓட்டினவங்க, மீன் பிடித்தவர்கள், நிச்சயமாக அந்த 4 பேரும் பயங்கரமாக போராடி இருப்பாங்க. இந்த புயல் காற்றுல நாம் மாட்டிக்கொள்ளாதபடி எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லி போராடி இருப்பாங்க. ஆனால் ஒன்றும் முடியல. அவர்கள் சாக போகக்கூடிய நிலைமையில் தத்தளித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது வருகிறார். கடல் மீது வந்து அந்த புயலை அடக்குகிறார், கொந்தளிப்பை அடக்குகிறார், சீடர்களை காப்பாற்றுகிறார். இது சனிக்கிழமை நாம் படித்த நற்செய்தி வாசகம். ஞாயிற்றுக்கிழமை வேறு வாசகங்கள் நமக்கு கொடுப்பாங்க, திருச்சபை வேறு வாசகங்கள் நமக்கு கொடுக்கும். எம்மாவுஸுக்கு சீடர்கள் போன பகுதியை நம்ம சண்டே படித்தோம். மீண்டும் நேற்று திங்கட்கிழமை நம்ம என்ன படித்தோம் அப்படின்னா, முதல் நாள் வெள்ளிக்கிழமை படித்த அந்த வாசகத்தை ஞாபகம் வச்சுப்போம். 5000 பேருக்கு சாப்பாடு கொடுத்தார் இயேசு. சீடர்கள் படகுல போயிட்டாங்க, மக்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இயேசு மட்டும் எங்கே இருந்தார்? இயேசு எங்கே இருந்தார்? புதுமை செய்த அதே இடத்துல தான் இயேசு இருந்தார். அப்படி தான் அவங்க பார்த்துட்டு போனாங்க. சீடர்களோடு இயேசு போகலை, இங்கே இருந்தார். அப்போது வீட்டுக்கு போன அந்த மக்கள் அடுத்த நாள் காலையில் இயேசுவை தேடி மீண்டும் அதே இடத்துக்கு வராங்க. 5000 பேருக்கு சாப்பாடு போட்டாலே, உணவு கொடுத்தாலே அந்த இடத்துக்கு வராங்க. ஆனால் இயேசு நைட்டோடு நைட்டு எங்கே போயிட்டார்? சீடர்களை காப்பாற்றுவதற்காக அவர் அக்கறைக்கு போயிட்டார். அப்போ அங்கே இயேசு இல்லை. அப்போ அந்த மக்கள் பார்க்குறாங்க, நேற்று இயேசு இங்கே தானே இருந்தார், ஒரே ஒரு படகு தான் இருந்துச்சு, அதில் சீடர்கள் மட்டும்தான் போனாங்க, இயேசு கூட போகலை. அப்போ இயேசு எங்கே போயிருப்பார் என்று அவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போதுமா அங்கே வந்த படகுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு சீடர்கள் போனாங்களே அந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. அங்கே போனால் இயேசு அவர்களோடு இருக்கிறார், சீடர்களோடு இருக்கிறார். அப்போ இந்த மக்கள் இயேசு பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே, நேற்று சீடர்கள் மட்டும்தானே போனாங்க, நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க, இங்கே எப்போ வந்தீங்க என்று கேட்கிறார்கள். இயேசு சொல்ல வேண்டிய பதில் என்னது? நான் நைட்டே வந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும், இல்லைங்களா? ஆனால் நற்செய்தியில் அந்த பதில் கிடையாது. நான் நைட்டே வந்துட்டேன், சீடர்கள் கடலில் மாட்டிக்கிட்டாங்க, காப்பாற்ற நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலை. மாறாக அப்படி நெத்தில் அடிக்கிற போல ஒரு பதில் சொல்கிறார். நீங்கள் இப்போது என்னை தேடி வந்தது எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. என்னை ஏன் தேடி வந்தீங்க? அவரே பதில் சொல்கிறார். நேற்று அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டதுனால் நீங்கள் தேடி வரல, மாறாக வயிறார அப்பத்தை சாப்பிட்டீங்க இல்லையா, அதுக்காக திரும்பி வந்திருக்கிறீங்க அப்படின்றார். இது நேற்று வாசகம். நேற்றைய வாசகம் படிச்சுட்டு கடைசியில் ஆண்டவர் சொல்வார், விண்ணிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே அப்படின்னு சொல்லி நற்கனை பற்றி பேச துவங்குவார். அப்போ நேற்றைய வாசகம் என்ன? இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அழிந்து போகிற உணவுக்காக போகாதீங்க, வாழ்வு தரும் உணவை தேடி போங்க அப்படின்னு சொல்லி, இந்த வயிற்றுக்குண்டான அப்பத்தை தேடி வந்திருக்கிறீங்களே, நீங்கள் வாழ்வு தரக்கூடிய உணவை தேடி போகணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் கடவுளை நம்பணும், கடவுளுக்கு ஏற்ற காரியங்களே தேடி போகணும் அப்படின்னு சொல்லுவார். கடவுளுக்கு ஏற்ற காரியங்களிலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மக்கள் இயேசுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, நாங்கள் கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்யணும்னு சொல்றீங்க, கடவுளுக்கு ஏற்ற செயல்களை செய்வதென்றால் என்ன? அப்போ சொல்ல, கடவுளை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். இதுதான் நேற்று வாசகம். கடவுளை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் அப்படின்னு இயேசு முடிப்பார் நேற்று வாசகத்தில். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நாம் படிச்சிருக்கோம். இப்போ நேற்று சொன்னார் இல்லையா, கடவுளுக்கு ஏற்ற செயலை, கடவுளை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். இப்போது அந்த மக்கள் இயேசு பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு நாங்கள் நம்பணும்னா எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. நேற்று என்ன சொன்னீங்க? கடவுளை நம்ப சொன்னீங்க. நாங்கள் நம்புகிறோம், நீங்கள் தான் கடவுளுடைய மகன் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கள். அதான் இன்றைக்கி நாம் படிக்கக்கூடிய நற்செய்தி படிக்கக்கூடிய வாசகம். யூதர்கள் நாங்கள் உம்மை நம்பும்படியாக ஏதாவது ஒரு அரும் அடையாளத்தை காட்டும் என்று இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள்.
கொஞ்சம் நம்ம பைபிளில் சில இடங்களுக்கு போயிட்டு வருவோம். நேற்று 5000 பேருக்கு ஆண்டு உணவு கொடுத்தார் இல்லையா? அது அற்புதமா இல்லையா? 5 அப்பங்களை 2 மீன்களை வச்சு 5000 பேருக்கு ஏசு அப்பத்தை கொடுத்தார் இல்லையா? அது அற்புதமா, புதுமையா, இல்லை வேறு ஏதாவது சாதாரண செய்யலாம்? என்ன வார்த்தை வர மாட்டேங்குது. அற்புதம். அந்த அற்புதத்தில் தானே இவங்க சாப்பிட்டாங்க. அந்த அற்புதத்தை தான் நேற்று பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க? நாங்கள் உண்மை நம்பணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு அற்புதத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியமான பல சமயத்தில் நாம் கூட அப்படி தான் இருக்கிறோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எத்தனையோ அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் நாம் கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கடவுள் முன்னாடி செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்துட்டு, நான் உங்களை நம்பணும்னா எனக்கு இந்த புதுமை செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில், நான் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும்னா எனக்கு இந்த புதுமையை காட்டுங்க. அது மிக குறிப்பாக நம்முடைய குடும்பத்தில் இல்லை நாமோ யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் உடனே சொல்லும், இவருக்கு உயிரை கொடுத்துறீங்க, இவரை புழக்க வச்சிட்டிங்கன்னா உண்மையிலே நீங்கள் கடவுள்னு சொல்லி நான் நம்புகிறேன். என் பையனுக்கு இந்த இடத்துல வேலை கிடச்சிச்சு அப்படின்னா உண்மையிலே நீங்கள் கடவுள்னு சொல்லி நான் நம்புகிறேன். என் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் கடவுள்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்போ இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இத்தனை புதுமைகள், இத்தனை அருமடையாளங்கள், இத்தனை நல்ல காரியங்கள் ஆண்டு நம்ம செஞ்சுருக்காரு. அதெல்லாம் என்னது? இந்த மக்களை போல தான் நேற்று சாப்பிட்ட அந்த உணவை மறந்துட்டு, ஆண்டவரே நேற்று செஞ்ச அந்த அற்புதத்தை மறந்துட்டு திருப்பி இன்னைக்கு கேட்குறது, ஆண்டவரே உங்களை நான் நம்பணும் அப்படின்னா, நீங்கள் தான் கடவுள் அப்படின்னு நாங்கள் நம்பணும்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு அருமடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடந்ததை மறந்துவிட்டு, நேற்று அற்புதத்தை மறந்துவிட்டு இப்போ புதுசாக ஒன்று கேட்குறாங்க. கொடுமை என்னன்னு தெரியுங்களா? அவர்கள் மோயிசனுடைய காலத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை கோடிட்டு காட்டுறாங்க. மோயிசன் மக்களை பாலைவனத்தில் வழிநடத்தி கொண்டு வந்தபோது கடவுள் வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். அதுபோல் ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. வானத்திலிருந்து பொழியணும் அப்படி. இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்க? நேற்று அந்த பையன் அப்பம் கொடுத்தான், நேற்று அந்த பையன் மீனை கொடுத்தான், நீங்கள் அதை வச்சு தான் வந்து புதுமை செஞ்சீங்களே ஒழிய மேலே இருந்து ஒன்றும் இல்லாமல் இருந்து நீங்கள் புதுமை செய்யலை, ஒன்றும் இல்லாமல் இருந்து நீங்கள் அற்புதத்தை செய்யலை. ஆனால் மோயிசன் என்ன பண்ணார்? மேலே இருந்து மன்னாவை பொழிந்தார். யார்கிட்டையும் மன்னாவை வாங்கலை, அவர் யார்கிட்டையும் மன்னாவை கேட்டு கொடுன்னு சொல்லலை, மேலே இருந்து அப்படியே பொடிய வச்சார் மன்னாவை. அப்போ மோயிசன் செஞ்சது போல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இயேசுவை நாங்கள் நம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோயிசனை போல மேலே இருந்து மன்னாவை பொழிய பண்ணுங்க, மேலிருந்து மன்னாவை கீழே வர சொல்லுங்க, மழை போல பொடிய செய்யுங்க, அப்போ நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் அவங்ககிட்டேருந்து 5 அப்பத்தை வாங்கிட்டு, அவங்ககிட்டேருந்து 2 மீனை வாங்கிட்டு அதை வச்சு பழுகு பிறகு ஏதோ மாய வித்தையை பண்ணி நீங்கள் ஒரு அற்புதத்தை பண்ணீங்க, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். பல சமயத்தில் வாழ்க்கையில் செய்யக்கூடிய கடவுளுடைய பல விதமான அற்புதங்களை நாமும் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லுவாங்க முதல் செவ்வாய்க்கிழமையில். அவங்களுடைய வாழ்க்கையில் அது ஒரு புதுமை. உட்கார்ந்து கேட்குறவங்களுக்கு அது புதுமை இருக்காது, உட்கார்ந்து கேட்பவர்களுக்கு அது புதுமையாக படாது. இதெல்லாம் ஒரு சாட்சியா, இதெல்லாம் ஒரு புதுமையா அப்படின்னு சொல்லி நாம் அவங்களை கேலி பண்ணுவோம். அது நாம் அதை வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அவர்களுக்கு அது புதுமை. பல சமயத்தில் கடவுள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அற்புதங்கள், அதிசயங்களை நாம் கொஸ்டின் பண்ணுறது. நீங்கள் 5 அப்பம் 2 மீன் வாங்கி ஒரு புதுமை அற்புதம் பண்ணீங்க, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். வானத்திலிருந்து மோயிசனை போல மன்னாவை விழ பண்ணுங்க, அப்போ நாங்கள் ஏற்றுப்போம். அரைக்குறைவான நம்பிக்கை, விசுவாசம். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? மோயிசன் மன்னாவை பொழிய வைத்தது, வானத்திலிருந்து மண்ணா கீழே மண்ணில் பொழிந்தது மோயிசன் செஞ்ச வேலை கிடையாது. மோயிசன் அந்த அற்புதத்தை பண்ணலை. வானத்திலிருந்து மன்னாவை பொழிய வைத்தது யாரு? என் தந்தையே அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய அப்பா தான், என் தந்தையான கடவுள் தான் வானத்திலிருந்து அந்த மன்னாவை பொழிய வைத்தார்
அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் பிரியமானவர்களே நாம் புரிஞ்சிக்க முடியாத சில காரியங்களை சொல்கிறார். இது வரைக்கும் ஈஸியாக புரிஞ்சிச்சு நமக்கு இல்லைங்களா? அவங்க இயேசு செய்த புதுமையை நம்மளை மன்னாவை போல மோயிசன் செஞ்ச புதுமை போல் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இயேசு என்ன சொல்கிறாருன்னா, வானில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே அப்படின்னு சொல்கிறார். வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு நேற்று செஞ்ச புதுமையே ஏற்றுக்கலை, நேற்று செஞ்ச அருமடையாளங்களையும் இவனுக்கு நம்பலை. இப்போ இவர் சொல்கிறாரு, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிர் உள்ள வாழ்வு தருகிற உணவு நான் அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் அந்த மக்களுக்கு நாங்கள் எதுக்காக வந்தோம், நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற, நான் எந்த உணவுக்காக வந்தோம், வயிற்று உணவுக்காக வந்தோம். நீ வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே அப்படின்னு சொல்கிறீங்களே, என்னது புரியாமல் புரியாமல் இருந்துருப்பாங்க. மீண்டும் இயேசு சொல்லுகிறார், என்னை தேடி வருபவர்கள் பசி எடுக்காது, என்னை நம்புகிறவனுக்கு தாகம் எடுக்காது அப்படின்னு சொல்கிறார். பெரியமான இதுதான் இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசு எதை பற்றி பேசுகிறாரு, வயிற்று உணவையா நற்கரணையா? நற்கரணை பற்றி பேசுகிறார். ஆனால் அவங்களுக்கு அது புரியலை. ஏனென்றால் அப்போது நற்கரணை இருந்துச்சா, நற்கரணை இருந்துச்சா? இல்லை. இயேசு எப்போ நற்கரணை ஏற்படுத்துகிறாரு, அது பாடுபடுறதுக்கு முன்னாடி தான். அப்போ அதுக்கு முன்னாடி நற்கரணை கிடையாது. அப்போ அவங்க கேட்ட கேள்வி, அவங்க சொன்னதெல்லாம் நியாயம்தான். ஏன்னா நற்கரணை பற்றி அவங்களுக்கு தெரியாது. பிரியமான, இன்றைக்கு நற்கரணை பற்றி நமக்கு தெரியும், நற்கணையில் யார் இருக்கிறாங்க என்பது நமக்கு தெரியும். அப்போ இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு தான். பிரியமான, முதல் செய்தி, 2 விதமான உணவு இந்த வாசகத்தில் வருது. ஒன்று, அவங்க வயிற்றுக்குண்டான உணவை தேடி வந்தாங்க. அப்படி தானே? வயிற்றுக்குண்டான உணவு தான் தேடி வந்தாங்க. நேற்று சாப்பாடு போட்டார், இன்றைக்கி சாப்பாடு போடுவார். ஆனால் தேடி வந்தாங்க வயிற்றுக்குண்டான உணவு. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு, வாழ்வு தரும் உணவு அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி 2 விதமான உணவு நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று, இப்போ நீங்கள் வீட்டில் சமைச்சிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, இல்லை காலையில் சமைச்சிருப்பீங்க இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட், அது ஒரு உணவு. இங்கே நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அல்லது திருப்பலியிலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற இன்னொரு உணவு, இது நற்கரணை. 2 விதமான உணவு இருக்கிறது. நீங்கள் வீட்டில் சமைத்த உணவு ஆன்மாவுக்கு போவதில்லை, அது வயிற்றுக்குத்தான் போகும். ஆனால் நாம் திருப்பலியில் உண்கின்ற உணவு அது வயிற்றுக்கு போவதில்லை, அது ஆன்மாவுக்கு போகிறது. இது ஒன்று. அப்போ நீங்கள் வீட்டில் சமைச்ச அந்த உணவு வயிற்றுக்கு போகிறது. ஆனால் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணி, ஒரு சில பேருக்கு 5 மணிக்கே பசிக்கும், ஒரு 6 மணி 7 மணி ஆனாவே மீண்டும் உங்களுக்கு என்ன செய்யும், பசி எடுக்கும். அப்போது நீங்கள் வயிற்றுக்காக சமைக்கிற உணவு மீண்டும் மீண்டும் பசி இருக்கும், அது பசியை கொடுக்கும். ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அதோடு பசி எடுக்காது, கிடையாது. பிரியமானவர்களே, ஒரு தடவை நீங்கள் ஆண்டவரால் தொடப்பட்டீர்கள் என்றால், இந்த நற்கனை ஆண்டவர் நீங்கள் முழு மனதோடு நம்பிக்கையோடு நீங்கள் விசுவசித்தீர்கள் என்றால், வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விதமான திருப்தியும் மன அமைதியும் ஆண்டவர் கொடுப்பார். இது ஆன்மாவுக்கு உண்டான உணவு, மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். 2 விதமான உணவு. இங்கே 2 விதமான வாழ்க்கை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இந்த சாப்பாடு நாம் சமைத்து சாப்பிட உணவு, அது நிச்சயமாக ஒரு நாள் ஒரு மனிதன் இறப்பான். அந்த சாப்பாடு சாப்பிட்டா சாகவே மாட்டான், கிடையாது. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நாம் தரக்கூடிய உணவை உண்டால் அவன் ஒருபோதும் சாகான் என்று சொல்கிறார். நீங்கள் சமைக்கிற உணவு, நாம் சாப்பிடக்கூடிய உணவு, என்னதான் நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும், என்னதான் நீங்கள் கரெக்டான டயட்டை கடைபிடித்தாலும், ஒரு நாள் நிச்சயமாக நாம் இறப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய உணவு ஒருபோதும் சாகான் என்று சொல்லக்கூடிய உணவு, அது வயிற்றுக்குண்டான உடலுக்குண்டான உணவு அல்ல, அது ஆன்மாவுக்குண்டான உணவு. பிரியமானவர்களே, நாம் இறந்தாலும் ஆன்மா இறப்பது இல்லை, ஆன்மா செத்து போவது கிடையாது. உடல் மடிந்தாலும் ஆன்மா வாழ்கிறது, எப்போதும் வாழும். அந்த ஆன்மா வாழ வேண்டும் என்றால் இந்த உணவு ரொம்ப அவசியம். மூன்றாவதாக
நாம் இந்த உலகத்தில் உண்கின்ற உணவு, இந்த மண்ணகத்தில் உண்கின்ற உணவு, நாம் இந்த மண்ணை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த சாப்பாடு சாப்பிட்டா நாம் விண்ணகத்துக்கு போயிடுவோமா? பிரியாணி சாப்பிட்டா விண்ணகத்துக்கு போயிடுமா? பிரியாணி நம்ம விண்ணக வாழ்வு கொண்டு போகுமா? நீங்கள் அமைதியாக பார்த்தா அப்படி தான் நினைக்கிறீங்க பொழுது. நாம் சமைக்கிற காஸ்ட்லியான, அதாவது ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டலில் போய் நீங்கள் பிரியாணி சாப்பிட்டாலும் அது உங்களை எந்த வாழ்வுக்கு அழைத்து செல்லாது, விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்லாது பிரியமானவர்களே. ஆனால் விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடிய உணவு ஒன்று உண்டு. அது என்னது? நற்கருணை. பிரியமானவர்களே, விவிலியத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி வாசகம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மண்ணக உணவு தேவையில்லை அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லலை. இந்த மண்ணக உணவெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் விண்ணக உணவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். மண்ணக வாழ்வு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லலை, விண்ணக வாழ்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். நீ எதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி என்னை தேடி வந்துட்டு இருக்கிற, நேற்று அப்பங்களை கொடுத்தனால இன்றைக்கி என்னை தேடி வந்த, இன்றைக்கி நான் அப்பங்களை கொடுக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து வந்தேன், சாப்பாடு பற்றியே கவனமாக இருக்கிறீங்க, உணவையே தேடிட்டு போகிறீங்க, இந்த வயிற்றுக்குண்டான உணவை தேடிட்டு போகிறீங்களே, நான் வாழ்வு தரக்கூடிய உணவாக நான் வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன தேட மாட்டீங்க? நான் கொடுக்கக்கூடிய உணவை தான் தேடினீங்க, நான் நேற்று கொடுத்த உணவை தான் நீங்கள் தேடி வந்தீங்க, நீங்கள் என்ன தேடலை? பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தை சார்ந்த இந்த உலக காரியங்கள். அது முக்கியமே இல்லை, தேடாதீங்க. அது அவசியம் கிடையாது. பணம் அவசியம் கிடையாது, உணவு அவசியம் கிடையாது, நம்முடைய செல்வங்கள் அவசியம் கிடையாது. இல்லை, இறைவன் அது முக்கியம் சொல்லுகிறார். ஆனால் அதைவிட மேன்மையானது எது? விண்ணக வாழ்வு. உன்னுடைய ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு வலுவூட்டக்கூடிய நற்கருணை, எதை முக்கியமாக தேடுன்னு சொல்கிறார். அதுதான் இன்றைக்கி வாசகம். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நற்கருணை கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இன்றைக்கி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கடவுளை மறந்துட்டு இந்த உலக செல்வங்களை தேடுவோரை ஆண்டவர் மிக வன்மையாகவே கண்டிக்கிறார். ஒரு 2 பகுதி மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒன்று, தன்னுடைய வயல் மிகுந்த விளைச்சலை கொடுத்து தான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஸ்டோர் ரூம், அவனுடைய குடவுன், அதில் அடைச்சி வைக்கக்கூடிய முடியாத அளவுக்கு விளைச்சலை கொடுத்தது. உடனே அவன் என்ன செய்கிறான்? அந்த களஞ்சியத்தை அவன் இடிக்கிறான். அவனுடைய தானியங்களெல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறான். தன்னுடைய மனசை பார்த்து அவன் சொல்லிக்கிறான், மனமே உண்டு குடித்து திளைத்திடு, உண்டு குடித்து திளைத்திடு. விவிலியத்தில் இயேசு ஒரு பணக்காரனை பார்த்து அறிவிலேயே முட்டாளே, இடியட், ஃபூல் அப்படின்னு சொன்னது இவனை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அறிவிலேயே களஞ்சியத்தை இடிக்குது, எல்லா தானியங்களையும் கொண்டு வந்து சேர்த்து உண்டு குடித்து மகிழ்ச்சியாக திளைத்துட்டு சொல்லிக்கிறியே, இன்றைக்கி நைட்டு நீ செத்து போவடா பாவி, நீ சேர்த்து வைக்கிறதால எங்கே போகுன்னு கேட்குறாரு. அந்த பகுதிக்கு அந்த பணக்காரனு கொடுத்த பேர் என்னன்னு தெரியுங்களா? விவிலியத்தில் லூக்கா நற்செய்தி நான் பார்த்தேன் அப்படின்னா 12ஆம் அதிகாரத்தில் அவன் பணக்கார முட்டாள். பணக்காரன் தான், ஆனால் முட்டாள். ஏன்? கடவுளை மறந்துட்டு செல்வம் எனக்கு போதும் அப்படின்னு இருந்தான். அதுதான் முக்கியம் நினச்சான். இன்னொரு பகுதியோடு பார்க்கணும். அதே லூக்கா நற்செய்தியில் ஏழை லாசரும் பணக்காரன். அவன் எங்கே போனான்? நரகத்துக்கு போனான். அவ்வளோ பணம் இருந்துச்சு, ஆனால் மோட்சத்துக்கு போக முடியல. இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? பணக்காரர்களும் தண்டனை பெறுவார்கள், பணக்காக நரகத்துக்கு போவாங்க, பணம் ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையில்லை, பணம் ஒரு கிறிஸ்துவ வாழ்வுக்கு அவசியம் கிடையாது, பணம் சம்பாதிக்கக்கூடாது, நீங்கள் ஏழையாகவே இருக்கணும், வறுமையிலே வாடணும். இதுவா கத்தோலிக்க திருவை சொல்லுகிறது? அல்ல அல்ல. இதெல்லாம் நம்முடைய மண்ணுலக வாழ்க்கைக்கு தேவை, இந்த உலக வாழ்க்கைக்கு தேவை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன சொல்கிறது? இந்த உலக வாழ்க்கைக்கு அப்புறமா இன்னொரு வாழ்க்கை உண்டு, அது விண்ணக வாழ்வு. அதுக்கும் நீ என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கணும். அந்த வாழ்வை அடைவதற்கு நீ கவனத்தை செலுத்தணும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த நற்செய்தி வழியாக சொல்கிறார். பிரியமானவர்களே,
பல்வேறு சமயத்தில் நாமும் கூட இந்த மக்கள் இயேசுவை தேடி அப்பங்களை கேட்பதற்காக, அப்பங்களை உண்பதற்காக அந்த மக்கள் இயேசு தேடி வந்தது போல நாம் இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அனுபவிக்கணும், இயேசுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும், ஆண்டவர் என் உள்ளத்தை தொடணும், ஆண்டவர் என் வாழ்க்கையை தொடணும், நான் ஆண்டவருக்குள்ளே போகணும், தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவருடைய கிருபையால் நிரப்பப்பட வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிரப்பப்பட வேண்டும். இயேசு எனக்கு யாரு, இயேசு எனக்கு என்ன சொல்கிறாரு, இதை விட்டுட்டு இந்த உலக காரியங்களையே கேட்டு வந்துட்டு இருக்கோம். எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு வருமானம் அதிகமாகணும், நான் வீடு கட்டணும், என் கல்யாணம் ஆகணும், பொருளையே தேடிட்டு வந்திருக்கிறோம். அப்போ இயேசு சொல்கிறாரு, நான் கொடுத்த அப்பத்தை தேடி வந்தியா இல்லை என்ன தேடி வந்தியா? இன்றைக்கி நாம் இயேசுவை தேடி வந்திருக்கிறோமா, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வந்திருக்கிறோமா? பல சமயத்தில் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை பிரியமானது இப்படிதாக. அதனால் இயேசு சொல்கிறாரு, நானே வாழ்வு தருகிற உணவு. இந்த உலகம் வாழ்வு கொடுக்காது, விண்ணக வாழ்வு அது கொடுக்காது, நான் தான் விண்ணக வாழ்வு கொடுப்பேன். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவருடைய கரத்தில் வைப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் வைப்போம். இந்த உலக காரியங்கள் தேவைதான், இந்த உலக விஷயங்கள் எல்லாம் தேவைதான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த உலக காரியங்களை விட நான் அதிகமாக ஆண்டவரை நம்ப வேண்டும், இந்த தேவனை நம்ப வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். எது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அதிகமான தேடலாய் இருக்கிறது? பிணம் எங்கே இருக்குமோ அங்கே கழுகுகள் கூடும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய மனதுக்குள் எது முக்கியம் என நினைக்கிறோமோ அதைத்தான் நாம் தினந்தோறும் பேசிக்கொண்டிருப்போம், தினந்தோறும் தேடிக்கொண்டிருப்போம். காலை முதல் மாலை வரை நான் பணத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் உங்களுடைய மனதில் கடவுள் அல்ல, பணம் தான் கடவுளாக இருக்கிறது. காலை முதல் மாலை வரை இந்த உலகத்தினுடைய இன்பங்களை பற்றி நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் உங்கள் மனதில் கடவுள் அல்ல, இந்த உலக இன்பங்கள் தான் நிறைந்திருக்கின்றன. காலை முதல் மாலை வரை, இரவு வரை இந்த உலகத்தினுடைய ஆட்டம் பாட்டங்கள், அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அதில் தான் நிரம்பப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, விவிலியம் படிப்பதற்கு நேரம் இல்லை, கடவுளிடம் ஜெபிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை, கடவுளை பற்றி உட்கார்ந்து அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லை என்றால் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான இடம் பெறவில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் இந்த உலகத்தை தேடக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா அல்லது விண்ணக வாழ்வை தேடக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்களா? வயிற்றுக்குண்டான உணவை தேடுகிற கிறிஸ்தவனாக இருக்கிறையா அல்லது என்னை நித்திய வாழ்வு கொண்டு போகிற இந்த உணவை தேடக்கூடிய கிறிஸ்தவனாக இருக்கிறையா? இந்த உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவனாக இருக்கிறையா, ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவனாக இருக்கிறையா? எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவரை கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நாம் மனிதர்கள் தான், சில சமயத்தில் நாம் தவறி போகலாம், இந்த உலக நாட்டங்களில் நாம் மறைந்து போகலாம், கலந்து போகலாம், இந்த உலக நாட்டங்களில் நம்முடைய ஈடுபாடு அதிகமாக காட்டலாம். ஆண்டவருடைய கரத்தில் சொல்லும், ஆண்டவரே நான் உம்மை பற்றி கொள்ள வேண்டும், உம்மை நான் பிடித்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை தற்காலிகமானது. சமீபத்தில் நம்முடைய மறை மாவட்டத்தில், செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் ஒரு குருவானவர் இறந்து போனார். சனிக்கிழமை இறந்து போனார். ஒரு 2 மாதங்கள் தாமஸ் மவுண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சனிக்கிழமை இறந்து போனார். நேற்று அவருடைய அடக்கம் செங்கல்பட்டு கத்தீட்ரலில் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஆர்டினேஷன் என்பதனால் நேற்று நடந்தது. பெரியமானவர்களே,
என்ன ஆச்சு தெரியுங்களா? என்னை விட ஒரு வருஷம்தான் சீனியர், ஒரு ஆண்டு தான் என்னை விட சீனியர். ஒன்றுமில்லை, மேலிருந்து படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கினார், தவறி விழுந்தார், தலையிலே காயம்பட்டது, மருத்துவமனை 2 மாதம் இருந்தார். நேற்று முந்தானத்து, அதாவது சனிக்கிழமை இறந்து போனார். படிக்கட்டிலேருந்து இறங்கி வந்தார், அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிச்சு. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழப்போகிறோம், என் பணம் என்னை காப்பாற்றும், என் படிப்பு என்னை காப்பாற்றும், என் செல்வம் என்னை காப்பாற்றும். ஒரு ஃபாதரை காப்பாற்றுறதுக்கு டைஸால முடியாதா? ஒரு ஃபாதருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஒரு மறை மாவட்டத்தால் முடியாதா? அவ்வளோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியல. நம்முடைய சொத்து, நம்முடைய படிப்பு, நம்முடைய செல்வம், நம்ம வைத்திருக்கிற எல்லா விதமான இந்த உலக காரியங்கள் நம்முடைய உயிரை காப்பாற்றாது. இது நிலையற்ற வாழ்வு, தற்காலிகமான வாழ்வு, முடிந்து போகிற வாழ்வு. முடிவில்லா வாழ்வை கொடுப்பவர் இவர்தான், நித்திய வாழ்வை கொடுப்பது இவர்தான். ஆனால் இவரை மறந்துட்டு நாம் மற்றதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். எதில் என் கவனம் இருக்கிறது? எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? எதை தேடி வேகமாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையினுடைய எல்லா விஷயத்தையும் எது அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறேன்? எதை நான் பைத்தியமாக பிடிச்சுன்னு இருக்கிறேன்? வெறித்தனமாக எதை நான் அடையணும் அப்படி ஓடிட்டே இருக்கிறேன்? வெறித்தனமாக இதுதான் அப்படின்னு சொல்லி எதை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன்? உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னவா இருக்குது? கொஞ்சம் சிந்திப்போம். இந்த பாடலுக்கு நாம் செவி மடுப்போம். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். நிலையில்லா உலகு, நிஜமில்லா உறவு, நிலையானதொன்றும் எங்கில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், நீ மட்டும் போதும் எப்போதும்.
இன்றைக்கு இறை வார்த்தை நமக்கு கொடுத்த செய்தி இது மட்டும்தான். நான் இவ்வளோ நேரம் பேசினாலும் அதனுடைய ஒற்றை செய்தி, வயிற்று உணவுக்காக ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த மக்களிடம் வாழ்க்கை என்பது இந்த வயிற்றை நிரப்புவது மட்டுமல்ல, இந்த மண்டக தேவைகளை தேடுவது மட்டுமல்ல, இந்த வயிற்றை விட, உடலை விட, இந்த மண்டக வாழ்வை விட மேலான ஒன்று உண்டு. அது உங்களுடைய ஆன்மா, அது உங்களுடைய விண்ணக வாழ்வு. இதை தேடுங்கள் என்ற செய்தியை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். முழந்தால் படியிடுவோம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்துக்காக செபிப்போம். வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், பண தேவைகள், கடன் தொல்லைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய மண்ணக தேவைகளை பூர்த்தி செய்பவரும் இந்த விண்ணக தந்தையே. 5000 பேருக்கு அந்த பசியோடு இருந்த அவர்களுக்கு உணவு கொடுத்ததும் இந்த விண்ணக தந்தை தான், இந்த தேவன் தான். விண்ணக வாழ்வை நாம் தேடுவதால் இந்த மண்ணக வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களை ஆண்டவர் மறந்து போவதில்லை. நீங்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று அப்படியாக ஆண்டவர் விட்டு விடுவதில்லை. சீடர்கள் இத்தனை பேருக்கு அப்பங்கள் எப்படி கொடுக்க முடியும் என்று சொன்ன போதும் கூட, இயேசுவிடம் பணம் இல்லை என்று சொன்ன போதும் கூட, 5000 பேருக்கு இங்கு உணவு பற்றாதுன்னு சொன்ன போதும் கூட, 200 தெனாரியத்துக்கு இவர்களுக்கு அப்பம் வாங்கினாலும் கொடுக்க முடியாது என்று சீடர்கள் சொன்ன போதும் கூட, இயேசு அந்த மக்களுடைய தேவையை பார்த்தார், பரிவு கொண்டார். பிரியமானவர்களே, நீங்கள் விண்ணக தேவனை, விண்ணக வாழ்க்கையை நம்புகிற போது அந்த விண்ணக தேவன் உங்கள் மண்ணக தேவைகளை பூர்த்தி செய்வார். நீங்கள் விண்ணக வாழ்வை நீங்கள் தேடுகிற போது இந்த மண்ணக வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். ஆக இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் மண்ணக தேவைகளை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் குடும்ப தேவைகளை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை நான் விசுவசிக்கிறேன். வாழ்வு தரக்கூடிய உன்னதமான தெய்வம் நீர், விண்ணகத்தில் இறங்கி வந்த கடவுள் நீர் என்பதை நான் விசுவசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நம்பிக்கையை ஒப்புக்கொடுங்கள். நம்முடைய மனதுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கவலைகள், கண்ணீர், ஏமாற்றங்கள், அவமானங்கள், தோல்விகள், பலவிதமான இன்னல்கள், இக்கட்டுகள், பலவிதமான விரக்தி, எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்னை தேடி வருபவர்களுக்கு பசி இராது என்று சொன்ன அன்பு இயேசுவே, என்னை தேடி வருபவர்களுக்கு ஒருபோதும் தாகம் இராது என்று சொன்ன இயேசுவே, இதோ தாகத்தோடு உம்முடைய முன்னிலையில் முழந்தாள் படியிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை பார். என்னை தேடி வருவனுக்கு ஒருபோதும் பசி இராது என்று சொன்ன அன்பு இயேசுவே, பல்வேறு பசியோடு, வாழ்க்கையினுடைய பல்வேறு நிலைகளில் பசியோடு தாகத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். 5000 பேருக்கு அவருடைய பசியை போக்கி மகிழ்ச்சியோடு அவர்களை அனுப்பிய அன்பு தெய்வமே, இது இன்றைக்கு கூட பசியோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய தாகத்தை, அவருடைய பசியை போக்கும் ஆண்டவர். அவருடைய குடும்ப சூழல், அவருடைய வாழ்க்கையினுடைய சூழல், அவருடைய வாழ்க்கையில் அவர் படுகிற கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய கண்ணீரை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய மன வேதனை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யாருமே எங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற அந்த இயங்குகிற அந்த மனதை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர். இந்த உலகத்தை எனக்கென யார் இருக்காங்க, எனக்கு யாருமே இல்லையே என்று நொந்து போய் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய
துன்பத்தை வேதனை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியலையே, இவருடைய கவலையை பாதில் ஒப்பு கொடுக்கிறோம். எது எடுத்தாலும் எனக்கு தோல்வியாய் அமைந்து விடுகிறதே, அவருடைய தோல்விகளை என்னுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும், அவருடைய குறைகளை போக்கும், வேதனைகளை நீக்கும் ஆண்டவரே. அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாய், ஆசீர்வதித்து நிறைவாய் மடி நிரம்ப நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்லும்படியாய் அவருடைய ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும். மாண்பிய கீதம். மாண்புயர்யு அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயல. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுளத்திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிறவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசையா.